0.57 என்ற சுயல் தசமத்தை ரெக்கரிங் டெசிமல் பின்னமாக மாற்றுகன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்காங்க. இப்போ நான் முதல்ல கேள்வி எழுதிக்கிறேன். 0.57 பார் ரைட்டுங்களா. இதை நான் முதல்ல என்ன பண்றேன்னா 57 எழுதிக்கிறேன். மைனஸ் இந்த பாருக்கு முன்னாடி இருக்கிற 5 வந்து நான் கழிச்சிடறேன் ரைட்டுங்களா. டிவைட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு, ஒரே ஒரு நம்பர், அதுவும் 7க்கு தான் இருக்கு. அதனால எத்தனை நம்பர் பார் இருக்கோ அந்த பாருக்கு பதிலாக நான் 9ன்னு போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ பார் இல்லாத நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5, 5க்கு பதிலாக நான் 0ன்னு போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. இப்ப பாருங்க 57ல இருந்து 5 போச்சுன்னா எனக்கு 52 கிடைக்கும் டிவைட் பை 90. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 2 4 6 2 12 ரைட்டுங்களா. டிவைட் பை 4 2 8 5 2 10 ரைட்டுங்களா. 26/45 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2/3, 3/4, 5/9, 7/12 இவற்றில் மிக சிறிய பின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்டிருக்காங்க. மிக சிறிய பின்னம், மிகப்பெரிய பின்னம், இந்த ரெண்டு கான்செப்ட்ல கேட்டானா ரைட்டுங்களா, நாம கிராஸ் மல்டிப்ளை மெத்தடை தான் வந்து பயன்படுத்த போறோம். ஏன்னா அதுதான் மிக ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் 2 ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன், 2 பின்னத்தை எடுத்துக்கிறேன். 2/3, 3/4 அப்படின்னு சொல்லிட்டு 2 பின்னத்தை எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் ரைட்டுங்களா. 2 8, 3 9 ரைட்டுங்களா. இது ரெண்டுத்துல எது பெருசு எது சிறுசு? ஸோ 8 தான் வந்து சிறியது. அப்படின்னா நான் 2/3 வந்து சிறியதுன்னு எடுத்துக்கிறேன். அதை இன்னொரு ஃபிராக்ஷன் கூட நான் கம்பேர் பண்றேன். அப்போ 2/3 வர்சஸ் அடுத்த ஃபிராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5/9 ரைட்டுங்களா. 5/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் ரைட்டுங்களா. 2 9 18, 3 15 ரைட்டுங்களா. இப்போ நமக்கு தெரியுது 15 தான் சின்ன ஃபிராக்ஷன். 15 சின்ன ஃபிராக்ஷன்னா 5/9 தான் வந்து சின்ன ஃபிராக்ஷன் ரைட்டுங்களா. இப்போ நான் 5/9 எடுத்துக்கிறேன். அடுத்த நம்பர் வந்து கம்பேர் பண்றேன். 7/12 ரைட்டுங்களா. 7/12 இதுதான் வர்சஸ் இரண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 12 5 60, 9 63 ரைட்டுங்களா. இது ரெண்டுத்துல எது சிறியது? ஸோ 60 தான் சிறியது. 60 சிறியதுன்னா அதுக்கான ஃபிராக்ஷன் என்ன? 5/9. ஸோ இருக்கத்திலேயே மிக சிறிய ஃபிராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5/9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 1 + 1/1 + 1/1 + 1/3 என்பதின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் கிராஜுவேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து கேட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தானா, அதாவது ரொம்ப டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவன் நினைச்சானா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்னஸ் வந்து அதிகமான கேள்விகளை வந்து கேட்பான். ஸோ இந்த கேள்விகளை நாம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலா இதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க? இப்போ லாஸ்ட் இருக்கிற ஃபிராக்ஷன் வந்து நான் 1 + 1/3ன்னு இந்த லாஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து எழுதுறேன். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு 3 3 கூட 1 கூட்டினா 4, 4/3ன்னு எடுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை தலைகீழா போடுவாங்க, மறுபடியும் 1 கூட்டுவாங்க, மறுபடியும் தலைகீழா போடுவாங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. ஸோ விச் மீன்ஸ் எல்சிஎம் பண்ணி போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பண்ற மெத்தட். ஆனா நாம அதே மெத்தட்ல பண்ணா அதிகமான டைமை வந்து எடுத்துக்கும். நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. நாம பண்ண பொறுத்து லாஸ்ட் ஃபிராக்ஷன் மட்டும் முதல்ல எடுக்க போறோம் ரைட். லாஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன இருக்கு? 1/3 இருக்கு. அதை நான் எப்படி எழுத போறேன் பாருங்க. 1/3 எழுதுறேன் ரைட்டுங்களா. 1/3 எழுதிட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை பிளஸ் இருக்குன்னு பார்க்க போறேன் ரைட்டுங்களா. 1 +, 2 +, 3 + ரைட்டுங்களா. 3 பிளஸ் இருக்கிறதுனால நான் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல 3 ஐஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறேன் ரைட்டுங்களா. 1 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 கூட 3 கூட்டினா 7 கிடைக்கும். 7 கூட 4 கூட்டினோம்னா 11ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இப்படிதான் இது கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா கடைசியா இருக்கிற நம்பரை நியூமரேட்டர் அதாவது தொகுதியில வந்து எழுத போறேன் ரைட்டுங்களா. 11 டிவைடட் பை அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பகுதியில் எழுத போறேன் டினாமினேட்டர் ரைட்டுங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 11/7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.47 பார் பிளஸ் 0.58 பார் என்பதின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ 0.47 பாரை நான் என்ன எழுதிக்கிறேன்னா 47ன்னு எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. பாருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து கழிச்சிடறேன். மைனஸ் பாருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 4 இருக்கு. டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? ஒரே நம்பர் தான் இருக்கு, அதுவும் 7க்கு மட்டும் தான் இருக்கு. ஒரு நம்பருக்கு பார் இருந்தா நான் டினாமினேட்டர்ல அதாவது பகுதியில நான் ஒரு 9 போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பருக்கு பார் இல்லை? ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால அதுக்கு நான் 0 போட்டுக்கிறேன். பிளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றேன். 58 மைனஸ் 5 டிவைடட் பை 9 0 அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன் ரைட்டுங்களா. 47ல 4 போச்சுன்னா என்னங்க இருக்கு? எனக்கு 43 டிவைடட் பை 90 பிளஸ் 58ல 5 போச்சுன்னா 53 டிவைட் பை 19 இருக்கும் ரைட்டா. ஸோ இது அடிமானம் சமமா இருந்தா அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா.
ஸோ 43 ஒரு 53 96ன்னு கிடைக்கும் டிவைட் பை 90. இதை மேலும் சிம்பிளிஃபை பண்றது தான் பண்ணலாம். 3 3 9 2 3 6 3 3 9 0. மேலும் சிம்பிளிஃபை பண்ணா 16 2 32 5 2 30. அப்போ 16 பை 5ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 பை 6 11 பை 15 7 பை 8 17 பை 20 ஆகிய பின்னங்களை ஏறு வரிசையில் அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுகன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஹையர் செகண்டரி லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்தனாவே நம்ம டெசிமல் அதை கண்டுபிடிச்சு எழுதுறது தான் ரொம்ப ஈஸியா முடியும். ரைட்டுங்களா? இதுக்கு வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் இதை பண்ணக்கூடாது. பெரியது சிறியதுன்னு கேட்டாதான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஈஸியா இருக்கும். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டருக்கு வந்து பார்த்தா டெசிமல்ல கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 5 டிவைட் பை 6. ரைட்டுங்களா? இது என்ன வரும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்க 0 போட்டீங்கன்னா 8 ஆர் 48. மிச்சம் 2 தான் இருக்கு. 0 போட்டுப்போம். 3 ஆர் 18. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 0.83 கிடைக்கும். ரைட்டுங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்? 11 பை 15. நான் அடுத்து எழுதிக்கிறேன். 11 பை 15 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 போட்டுக்கிறேன். எனக்கு 110 வரும். ரைட்டுங்களா? 8 105. மிச்சம் 5 இருக்கு, 0 இருக்கு. ரைட்டுங்களா? 3 45. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? 7 பை 8ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 7 பை 8. நான் 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். எனக்கு இங்க 70 கிடைச்சிடும். இது 8, இது ஆக்சுவலி 70 கிடைச்சிடும். 70 நம்ம 8ஆல டிவைட் பண்ணோம்னா 8 8 64. ரைட்டுங்களா? அப்ப நான் 8 எடுத்துக்கிறேன். மிச்சம் எனக்கு 6 இருக்குது. அப்போ 8 56. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? லாஸ்ட் ஃபிராக்ஷன் 17 பை 20ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 17 பை 20. நான் 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்க ஒரு 0 ஆட் பண்றதா இருந்தா அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? 5 20 100, 6 20 120, 7 20 140, 8 20 160. மிச்சம் 10 இருக்குது. 0 போட்டுங்கன்னா 20 100. சரியா போச்சுங்களா? இப்ப இது எது பெருசு சிறுசுன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா நீங்க அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? சின்னதுல இருந்து பெருசு நோக்கி போக சொல்லியிருக்கான். இருக்கிறதுல சின்னது இது 0.73 தான். அப்ப எனக்கு என்ன வரும்? 11 பை 15 தான் சிறியது. இதை விட பெருசு இது 0.73க்கு அப்புறம் இது 83, இது 85. அப்போ 83 தான். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 5 பை 6 கிடைக்கும். 5 பை 6. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட சின்னது எதுன்னு கேட்கிறான். 85 சின்னது. அப்போ 17 பை 20 வரும். இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 பை 8ன்னு வரப்போகுது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இதுல ஏதாச்சும் 2 கண்டுபிடிச்சவே போதும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பார்த்த உடனே ஆப்ஷன் வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எழுதணும்னு எப்பவுமே அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பின்னத்தின் தொகுதி, ரைட்டுங்களா, நியூமரேட்டர் 20% அதிகரித்து பகுதியை டினாமினேட்டர் 10% குறைத்தால் நமக்கு என்ன கிடைக்குதான்? புதுசா கிடைக்கிற பின்னம் வந்து 16 பை 21 எனில் அசல் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 21 கேட்டிருக்காங்க. நமக்கு அசல் பின்னம் என்னன்னு தெரியாது. அதனால நான் x பை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? நியூமரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 20% அதிகரிக்கிறான். அப்போ 100% இருக்குது என்னவா மாறும்? எனக்கு 120% மாறும். ரைட்டுங்களா? டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 10% குறைக்கிறான். அப்போ ஒய்ன்றது 100% இருந்துச்சு, 10 குறைஞ்சா எனக்கு 90% ஆயிடும். இதுதான் என்ன கிடைச்சுன்னு சொன்னா ஃபைனலி 16 பை 21 கிடைச்சிருக்குன்னு. 16 பை 21. இதை அடிங்க. 0க்கு 0 வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 3 9, 4 3 12, 1 4 4, 4 4 16, 1 3 3, 7 3 21. அப்போ x பை ஒய் என்ற ஃபிராக்ஷன் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 பை 7 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம் பாருங்க. 1 by 2 plus 1 by 6 plus 1 by 12 plus 1 by 20 கடைசியா வந்து 1 by 72 என்பதின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு SSC CPO 2023 கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது எப்படி பிரிச்சிருக்கேன்னா 1 by 1 into 2ன்னு பிரிச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு 2 தான் வரப்போகுது. பிளஸ் 1 by 2 into 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 2 3 எனக்கு 6 கிடைக்க போகுது. இப்போ அடுத்து என்ன வரும்? 1 by 3 into 4, 3 4 12. இப்படியே போயிட்டு 1 by 8 into 9ன்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 8 9 72 வந்து கிடைச்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபிராக்ஷன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒன்று மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். 1 by 1 வருமா? மைனஸ் 1 by 2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 2 2, 1 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 2 2. எனக்கு என்ன கிடைக்கும்? 2ல 1 போச்சுன்னா எனக்கு 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை 2 சேமா வந்துச்சுங்களா? ஸோ இப்படிதான் பிரிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி பிரிச்சா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கழிச்சிடணும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1, 1 by 1. ரைட்டுங்களா? லாஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 9.
மைனஸ் 1/9. இதை பண்ணுங்க 1/1 நான் எழுதலாம் 1னே எழுதலாம் 1 மைனஸ் 1/9 ஒரு 9 9 9ல 1 போச்சுன்னா 8 டிவைடட் பை 9. ஸோ 8/9ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.123 பார் என்பதை ஒரு சாதாரண பின்னமாக மாற்றினால் அதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த முழு நம்பர் முதல்ல எழுதியிருக்கிறேன் 123ன்னு எழுதிக்கிறேன். அது கூட பாருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை கழிச்சிடணும். 12 கழிச்சிட்டேன் ரைட்டுங்களா. பார் எத்தனை நம்பருக்கு இருக்கோ அத்தனை 9 போகணும் ரைட்டுங்களா. இப்போ 3க்கு மட்டும் தான் பார் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் எடுத்துக்கணும், பார் தான் எடுத்துக்கணும். அதனால நான் 9 போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. பாருக்கு முன்னாடி 2 நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார் கிடையாது. அதனால அந்த 2 நம்பருக்கும் 2 0 போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இவ்வளவுதாங்க. இப்போ இதை கழிங்க. இதை கழிச்சா வருது உங்களுக்கு 123ல 12 போச்சுன்னா 111 டிவைடட் பை 900 அப்படியே இருக்குங்களா. இதையும் நீங்க அடிக்கலாம் ரைட்டுங்களா. 3 3 9 7 3 21 டிவைடட் பை 3 3 9 ரைட்டுங்களா. ஸோ 37/300 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3/7 4/11 5/9 இவற்றில் மிகப்பெரிய பின்னம் எது? SSCGD 2024 கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய பின்னம், மிக சிறிய பின்னம் இதெல்லாம் கேட்டிருந்தானா நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடை வந்து பயன்படுத்தணும். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருந்தா நம்ம டெசிமல் மெத்தடை வந்து பயன்படுத்தணும். இப்போ இது கிராஸ் மல்டிபிகேஷன் தான் இதில் பயன்படுத்த போறோம். நான் ஃபர்ஸ்ட் 2 ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். 3/7 4/11. இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். 11 33 7 28. இதுல மிகப்பெரிய பின்னம் தான் கேட்டிருக்கான். மிகப்பெரியது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 33. 33னா 3/7 தான் எனக்கு பெருசு ரைட்டுங்களா. இப்போ 3/7 கூட அடுத்த ஃபிராக்ஷன் வந்து கம்பேர் பண்றேன். 5/9 5/9 ரைட்டுங்களா. 9 3 27 7 5 35. ஸோ 35 தான் பெருசுனா 5/9 தான் இதுல இருக்கிறதுலே பெரிய ஃபிராக்ஷன். ஸோ 5/9ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3.3 பார் 4.4 பார் 5.5 பார் என்பதின் மதிப்பு என்ன? இதெல்லாம் ஆட் பண்ண சொல்றான். SSC CGL 2022 வந்து கேட்டிருக்கான். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்ல இருக்கிறது 2வது பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. 4 3 7 7 கூட 5 கூட்டணும்னா எனக்கு 12 கிடைக்கும். பிளஸ் இப்போ பாயிண்ட்ல இருக்கிறது பாருங்க 3 பார் இருக்கிறதுனால நம்ம டிவைட் பை 9 பண்ணிக்கணும். பிளஸ் 4 பார் இருக்கிறதுனால 4/9 பிளஸ் 5 5/9 நான் எழுதிக்கிட்டேன் ரைட்டுங்களா. இது 12 பிளஸ் இங்க டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவலா இருந்தா மேல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. 5 4 9 9 3 வந்து பாத்தீங்கன்னா 12/9. இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 3 3 9 4 3 12 ரைட்டுங்களா. இப்ப 12 பிளஸ் இந்த 4/3 என்னன்னு இதெல்லாம் 1 3 3 மிச்சம் ரிமைனிங் இருக்குது வந்து 1 1/3 எழுதலாமா. இப்போ இதை ஆட் பண்ணீங்க 12 கூட 1 கூட்டினா 13 1/3 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Welcome to Indus Classes. Your journey to excellence starts here.